Hello everyone. Today we are going to learn about direct and indirect questions. இந்த நான் பார்க்க போறது வந்து direct அதே மாதிரி indirect questions பத்தி. Direct questions கீழ மூணு examples தந்தீங்க. Indirect questions கீழ examples தந்தீங்க உங்களுக்கு. என்ன டிஃபரன்ஸ் என்ன இது? இப்போ நான் பாருங்க எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன் நான் உங்களுக்கு. Who is he? சிம்பிளா நான் கேட்க அவர் யாரு? அதே இன்டெரக்ட் கீழ வரதுல பாருங்க do you know? Who is? அப்படின்னா நாங்க இந்த முன்னுக்கு do you know? Could you tell me? I don't know. இந்த மாதிரி phrases போட்டு சொல்றேன். அப்படி போட்டு கேட்க சொன்னா அது இன்டெரக்ட் क्वेश्चंस மாறும். ரைட். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸா பாப்போம் நாங்க டிஃபரன்ஸ். Who is he? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் யார்? சிம்பிளா கேக்குறோம் நாங்க. அதே இது நீ இன்டெரக்ட் क्वेश्चन கீழ வரதுல do you know who he is மாறும். அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு மாறும். இப்போ இங்க வந்து ஹீக்கு முன்னுக்கு வந்து அந்த verb is அந்த verb வந்து இங்க ஹீக்கு போறதான் அந்த verb வரும். இஸ் வந்து ஹீக்கு போறதான் வரும். இது தெரியாட்டி நாங்க என்ன செய்யறோம்டா இப்போ direct question the format நாங்க indirect questionக்கு போடு. அப்படின்னா do you know who is he ன்னு போடு. அப்படி போட்டா அது wrong, அது grammatically wrong. அதே மாதிரி பாருங்க where does she live? அது பொதுவா கேக்குற அவள் எங்க வாழ்றா? அது வந்து direct question. அதே இது could you tell me? உங்களுக்கு கூற முடியுமா where she lives? எப்படி வரணும் பாருங்க. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பாருங்க. தேர்ட் ஒன் where did he go? அவர் எங்க போனார்? I don't know where he went. எனக்கு தெரியும் அவர் எங்க போகணும். அப்ப இது பாருங்க I don't know போட்டோன்னே where அப்படியே தான் வருது. did தேவையில்லை உங்களுக்கு, அங்க does தேவைப்படாத மாதிரி he அப்படியே வருது. go ட past tense went வருது. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பாருங்க. அந்த மாதிரி இந்த இன்டெரக்ட் ஃபார்ம்ல direct questions மாத்த தெரியல. இன்டெரக்ட் questionsல வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கட்டமே அப்படியே மாறும். அப்ப இதுல வந்து இன்னொரு கன்ஃபியூஷன் வர இந்த do you know உங்களுக்கு தெரியுமா, could you tell me உங்களுக்கு கூற முடியுமா, இதெல்லாம் வந்து question format. ஆனா இது I don't know வந்து ஒரு question format ஒன்றும் இல்லை, கேள்வி ஒரு மெத்தட் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இது I don't know உண்டு. ஆனா நாங்க எந்தக்கு இது இன்டெரக்ட் क्वेश्चंस கீழ பாக்குறோம்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க where did he go வந்து ஒரு கேள்வியே क्वेश्चन, அவர் எங்க போகணும், அதுக்குள்ள ஆன்சர் பாயிண்ட் தானே இது வருது. I don't know where he went, எனக்கு தெரியும் அவர் எங்க போகணும். அப்ப இது வந்து என்னோட I don't know போட ரீசன் வந்து lack of information. அவரோட தகவல் போகுது அவருக்கு, அவர் எங்க போகணும்னு சொல்லி அவருக்கு தகவல் ஒன்று இல்லை. அதால தான் நாங்க அந்த I don't know என்ற ஃப்ரேஸை போட்டு சொல்லுது. அப்ப அது சொல்லி தான் நாங்க அந்த I don't know ஃப்ரேஸை இன்டெரக்ட் क्वेश्चंस கீழே எடுக்குது. ஆனா இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்டெரக்டா மாறிச்சல்ல, direct questions இந்த இன்டெரக்ட் क्वेश्चंस போச்சல்ல மாறணும்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதுதான் மெயினா இதுல நீங்க உங்களுக்கு அதை பத்தி ஒரு ஐடியா நீக்கும். ஓகே, தேங்க்யூ.